தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்படைந்து வரும் நிலையில் பிரதமர் மோடி சற்று நேரத்தில் திருச்சி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இன்று மாலை பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கும் நிலையில என்னென்ன நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க இருக்கிறார்? குறிப்பாக பொதுக்கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் எப்போது தொடங்க இருக்கிறது? யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தான் இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் அருகே இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் அரசு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளன. முதலாவதாக அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கலை நாட்ட இருக்கிறார். சுமார் 5500 கோடி மதிப்பிலான இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் பிரச்சார பொதுக்கூட்டம் தற்போது ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனைவருமே இந்த அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் மற்றும் ஜான் பாண்டியன், பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இன்று காலை திருச்சி வந்தடைந்திருக்கிறார். பெரும்பாலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே திருச்சி வந்தடைந்திருக்கிறார்கள். இன்று மாலை சரியாக 6:20 மணிக்கு பிரச்சார பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே தங்களுடைய உரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக திருச்சியில் பிரம்மாண்டமான அளவில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 பொதுக்கூட்டங்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில இது முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் கடந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். கடந்த மார்ச் 1ஆம் தேதி தான் மதுரையில் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற நிலையில் அடுத்தடுத்ததாக 3வது முறையாக தமிழகம் வந்தடைய இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்றைய பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாகவே திமுக தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு மோதல், ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமாக மு.க. ஸ்டாலின் தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் பல்வேறு விஷயங்கள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. இன்று காலை கேரளாவில் பரப்புரை செய்த மோடி மாலையில் தமிழகம் வருகிறார். தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஸ்டாலின்.